ஹாய், உங்களுக்கு பதாம் பால் பண்ணுறதுக்குள்ள மிக்சர் காமிச்சு தர போகிறேன். இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்தது பதாம் 2 கைப்பிடி அளவு பதாம் எடுத்துக்கிட்டேன். பனங்கல்கண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பனங்கல்கண்டு எடுத்துருக்கேன். பாம் சுகர், ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். நிறையா போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. குருமிளகு தூள், மிளகுத்தூள், பெப்பர் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது டர்மரிக் பவுடர், பவுடரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதில் நான் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. காரணம், நம்ம பாலில் அப்போ வேணால் சீனி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ தேன், சிலப்பம் நம்ம சாய்ஸ் வந்து தேனாக இருந்ததுன்னா அதுவும் நல்லது. ஸோ இதில் நான் பனங்கல்கண்டு 100 கிராம் போட்டிருக்கேன். அது போதும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா நான் ஜாதிக்காய் பொடி கூட கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கரம் மசாலா கடையிலேருந்து ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி உள்ளே இருக்க பருப்பு எடுத்து அது நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல மனம் இதுக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லது. பின்ன சுக்கும் இருந்ததுன்னா, ட்ரை ஜிஞ்சர் சுக்கு இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் தயார் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டேன். இது லைட்டாக வந்து சூடாக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கேடு வராமல் இருக்கும். இது வந்து ஃபேமிலிக்கு 4 பேருக்கு வேண்டி தயார் பண்ணும்போது இவ்வளோ பொடியாவது போட வேண்டி வரும். இவ்வளோ பொடி நம்ம போட்டால் தான் 4 பேருக்குள்ளே பதாம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நிறையா ஒரு 1 வீக்குக்குள்ளே பதாம் பால் இது வந்து சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், பாடியில் நல்ல ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் கோல்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அல்லாத பட்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஏன்னா அது பயங்கரமாக ஹீட்டு, வயரெல்லாம் புண்ணாயிடும், அந்தளவுக்கு ஹீட்டு. காரணம் நம்ம சேர்த்துருக்கிறது மிளகு சேர்த்துருக்கோம், பதாம் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே வாய்ப்புண்ணு வரும். கோல்டு இருந்தால் மட்டும்தான் இதால் குணம், இல்லாட்டினா வாயில் புண்ணு வந்துடும். ஸோ பார்த்து போட்டுக்கணும். வேணாக்கா சின்ன ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம். இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ போட்டுக்கலாம். ஏன்னா பதாம் வந்து இட்ஸ் குட் ஃபார் பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு மேலே அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற திருதோஷா, அதில் கபம் தான் இதை பாதிக்கப்பட்டது. பிரெயின் வந்து பாதிக்கிறது கபத்தினால தான். ஸோ அதுக்கு இது பதாம் போட்டிங்கன்னா பிரெயினில் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல நர்வ்ஸோட மெசேஜஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போகிறதுக்கும் எல்லா விஷயங்களும் புரிதல் இருக்கும். இல்லாட்டினா நமக்கு ஒன்றுமே புரியாது. காலையில் ஒரு மாதிரி மந்த புத்தி மாதிரி எது சொன்னாலும் ஞாபகம் இல்லாத மாதிரி என்னன்னு திருப்பி கேட்பா இல்லையா. அது காரணம் வந்து பிரெயினில் சரியாக மெசேஜஸ் அந்த பக்கம் போகிறதில்லை. ஸோ பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த மைக்ரைன், கண் ப்ராப்ளம், கண்ணில் ப்ரெஷர் கூடும், அது மாதிரி கேள்வித்திறன், அதில் காதில் பழுப்பு வரும், தொண்டையில் புண்ணு வரும், டான்சில் பாதிக்கும். டான்சிலிட்டிஸ் இருக்குல்ல, அதில் புண்ணு வந்துடும். ஸோ நாக்கை க்ளீன் செய்யணும். அது அடிக்கடி நாக்கை நல்லா க்ளீன் செய்து கார்கிள் செய்யணும். சால்ட் வாட்டர் போட்டு கார்கிள் செய்துட்டு இந்த மார்னிங்கில் வேணும்னா இதில் ஒரு பதாம் பால் குடிக்கலாம். இல்லாட்டினா நைட்டில் படுக்கிற பற்றி தான் உச்சிதமான டைம்ங்கிறது ராத்திரி டைம் தான். படுக்கிற சமயத்தில் ஒரு கிளாஸ் பதாம் பால் குடிச்சிட்டு படுத்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வேறு ஒன்றுத்துக்கு இல்லை, மெடிசினல் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அழகு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் தீட்ட முடியும். அதனால் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், நர்வ்ஸில் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் சிக்னல் கரெக்டாக பாஸ் ஆகணும்னா பிளாக் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் இது. மாத்திரம் பசங்களுக்கு வேணால் கொடுக்குறதுனா ப்ரோட்டீன்ஸு, இந்த நட்ஸில் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸில். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அவங்களுக்கு நல்லது.
பெரியவாளுக்கு அப்படின்னாக்கா இதில் சேர்க்குற சுக்கும் மிளகும் பனங்கல்கண்டு தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல். ஏலக்காய் போட்டிருக்கறதுனால நல்ல மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், தூக்கம் வரும். ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு லோவாக்கி விட்ரும், லோவாக இருக்கிறவங்களுக்கு ஹையாக்கி விட்ரும். ஸோ அது ஒரு பேலன்ஸ் ஆக்டிவேட்டர். நல்லா கொஞ்சம் சூடில் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் பூச்சி அடிக்காமல் இருக்கும், வண்டு வராமல் இருக்கும். நம்ம ரவா மாதிரி இதில் வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணுறவங்க ரவா மிக்ஸ் பண்ணுறாங்க பாலில். இந்த பெதாம் வந்து அவ்வளோ காஸ்ட்லி இல்லையா, நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக வேணாக்க நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணி பெதாம் வாங்கிக்கலாம். இல்லாட்டினா நம்ம மருந்து வாங்கி கொடுக்கறத விட நம்ம சாப்பாடு பொருளே நமக்கு அது உணவே மருந்துங்கிற அந்த ஃபார்முலாவில் இது ரொம்ப நல்லது. பெதாம் ரொம்ப மெடுலா அப்ளங்கேட்டாவுக்கு, ஞாபக சக்திக்கு, புத்தி கூர்ம சக்திக்கு நல்லது. இதுவும் கூட வந்து கொஞ்சம் பிரம்மி வேணால் சேர்த்துக்கலாம். பிரம்மி இஸ் ஆல்சோ குட் ஃபார் பிரெயின் பவர். ஓகே, சின்ன வயசில் இந்த பிரம்மி எல்லாம் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கின்னு வந்து அதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து நெய் சூடு பண்ணி அதில் இந்த ஜூஸை சேர்த்து லைட்டாக கொஞ்சம் மிளகு போட்டு அப்படியே கட்டி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த குழந்தைக்கு அந்த நெய்யை நாக்கில் தடவிட்டு வந்தோன்னா அதுக்கு பயங்கரமாக புத்தி சக்தி, சரஸ்வதி லேகியம்னு கூட சொல்லுவாள். பிரம்மி நான் இதில் சேர்க்கலை, ஆனால் பிரம்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நானா ஒரு விஷயம் பிரெயினை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, பிரெயினை பற்றி பேசினாலே பிரம்மி வந்துடும். ஏன்னா பிரம்மாங்கிறது நாலேஜ், அதனால தான் அது இந்த மூலிகைக்கு பேரே பிரம்மின்னு வச்சுருக்கா. ஸோ பிரம்மி பொடி என்கிட்ட இருக்குது, அது நான் ஹேர் கேர் ப்ராடக்டில் சேர்த்து வச்சுருக்கேன். பிரம்மி மருதாணி பொடியும் கூட சேர்த்து வச்சுட்டேன். ஸோ அந்த பொடி நான் எடுக்கிறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதை நான் எடுக்கலை. இது பதாம் பாலாகவே இருக்கட்டும். சேர்க்குறேன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ சாமான் வேணால் சேர்க்கலாம். இப்போ ஜலதோஷத்துக்குன்னு சொன்னால் தாலிச பத்திராதி இருக்குது, அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பலி, இந்த மாதிரி பொருளெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து சில அளவு இருக்குது, எல்லாம் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, கம்மி அளவுக்கு தான். சில 10 கிராம் வச்சு எல்லாம் சேர்த்துக்கணும். மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வச்சுக்கிறது சுகர், பாம் சுகர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதில் நிறையா நம்ம பாம் சுகர் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்க்கலாம், கல்கண்டம், கருப்பட்டி, எந்த கல்கண்டம் வேணால் சேர்த்துக்கலாம் மதுரத்துக்கு, இல்லாட்டினா தேன் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு ரிலீஃப்காக நீங்கள் இது வீட்டில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அதில் பதாம் பால் நைஸாக இல்லை, கொஞ்சம் கோல்ஸ்லி தான் இருக்குது, நல்லா பொடியலை குறுகுறான்னு தான் இருக்குது, கடிக்கிறதுக்கு நிறையா அது கிடைக்கும். இது வேணால் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கூட நைஸாக பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இப்போ நான் தற்காலம் நான் ஒரு பால் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பதாம் பால் இதை போட்டுட்டு ஜாதிக்காய், மிளகுத்தூள், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதில் பால் சேர்க்குறேன். சில சமயம் முறிவு வரும், பால் வந்து முறிஞ்சு போயிடும். மஞ்சள் தூள்னால் முறிவு வரலாம், இல்லைன்னா மிளகு தூளால் முறிவு வரலாம். நம்ம டக்குன்னு அந்த ஸ்பூனை போட்டு எடுக்கிறப்போ அந்த மாதிரி முறிவு வரலாம். சில பேர் வந்து சுகர்லேயே மிளகாவை போட்டு வைக்கிறாங்க, சுகர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மிளகாயை போட்டு வைப்பாங்க. ஸோ பரீட்சண விதேயமாக்கிறதுக்கு நிறைய பால் இருந்தால் கெட்டு போயிட தான் பயமாக இருக்குது. நம்ம ஒன்றும் பரீட்சணத்துக்கெல்லாம் நிற்கிறதில்லை. இந்த பால் சூடான பால் இப்போ நான் பிரியலை, இவ்வளோ சாதம் போட்டிருக்கேன். பால் நல்லா ஹாட்டாக இருக்கணும், என்ன தான் இது பதாம் அதிலிருந்து வேகும். இதில் நம்ம டர்மரிக் பொடி போட்டிருக்கோம். நம்ம நார்த் இந்தியாவிலலாம் டர்மரிக் மில்க் ரொம்ப விசேஷம். அங்கே வெளியில் போகும்போதே இந்த மஞ்சள் பொடி பால் கொடுத்து தான் அனுப்புவாங்க, என்ன தோஷம் இருந்தாலும் மாறிடும் சொல்லி. ஒரு தோஷத்தில் மெயினான தோஷம் என்ன சொல்கிறது, வாதம், இது பித்தம், இது கபம். இந்த கபம் இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கபம் தேவை எதுக்கு தெரியுமா, நம்ம அல்சரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த வால்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு மியூக்கஸ் லேயர் ஃபார்ம் பண்ணி டைரெக்டாக ஆசிட் வந்து அந்த வால்ஸில் அரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கபம் தேவை, மியூக்கஸ் தேவை. ஆனால் அது அளவோடு இருக்கணும். ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறையா சண்டையில் தோற்று போயிடுச்சின்னு அர்த்தம். அது தோற்று போனால் தான் அது செத்து கிடக்கும். அதான் நமக்கு மியூக்கஸாக வெளியில் போகிறது. அதனால இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருந்தால், மியூக்கஸ் வந்து கரெக்ட் லெவலில் இருந்தால் நமக்கு ஜலதோஷத்தினால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட், அப்போ நம்ம இந்த பதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்பப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், வடிகட்டிகிட்டு இருக்க வேண்டாம். இது அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி ஆற்றிக்கிட்டே இருந்தால் இதில் அடியில்
ப்ரிசிபிடேட் தங்கும். வேணும்னா நல்லா மென்னுட்டு அதில் இருக்க தோல் நம்ம இது பண்ணலை. இது ஆக்சுவலி செய்ய வேண்டிய ரீதி எப்படின்னா, பதாம் நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு 1-2 நறுக்கி அதை நல்ல சட்டியில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் பாம் சுகர், ஏலக்காய் எல்லாம் கூட போட்டு பொடி பண்ணி அப்புறம் சாப்பிட்டா இந்த தோல் இல்லாமல் சாப்பிட்டா நல்லது. ஆனால் நமக்கு தான் சோம்பேறித்தனமாச்சே. ஸோ நமக்கு முறை தெரிந்திருந்தாலும் நம்ம செய்கிறதில்லை. ஸோ இந்த இப்போ பால் நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பனங்கல்கண்டு போட்டு தான் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும், நல்லது. பாம் சுகர், பனை சுகர் இல்லையா, பனையை வந்து எல்லாமே ஹீட்டு. ஸோ இது எல்லாம் மொத்தத்துலேயே மிளகு ஹீட்டு, நம்ம பதாம் ஹீட்டு, சுகர் கம்மியாக தான் இருக்குது. வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கலாம், இல்லையா தேன் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் தேன் சேர்த்துட்டு வரேன். தேன் நல்ல ஒரு ஔஷதம். நம்ம என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது தேன் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். வைத்தியர்கள் நிறைய பரிந்துரை பண்ணப்பட்டது தேன் தான். என்ன எறும்பத்தான் பயமாக இருக்குது. தேனை விட்டு சாப்பிடலாம். தேனை பாதுகாக்கிறது தான் பெரிய பாடு. தேனை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. நான் அதை ஆற வச்சுட்டு ஒன்று கூட மிக்சியில் போட்டு நைஸாக பொடிச்சிடுவேன். ஏன்னா சில பேருக்கு பெருசாக கிடைக்கும், சிலதுக்கு தூள் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. நைஸாக பொடிச்சு ஈவனாக பொடிக்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கும். இல்லைனா பதாம் முழுசாக ஒரு ஆளுக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வடிகட்டினா போச்சு. நம்ம ஏலக்காயில் கொஞ்சம் தூள் இருக்கும், ஆனால் அதை துப்பிட வேண்டியது தான். வேறு வழி இல்லைன்னா வடிகட்டினா பதாமும் கூட சேர்ந்து வடிகட்டிடும். அப்புறம் பதாம் அங்கே சவரில் தங்கிடும். ஸோ நான் அந்த தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதோட ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். எப்போ தெரியுமா நல்லது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறப்பே இது சாப்பிட்டுக்கணும். ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா பின்ன தூங்கி 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 கிடப்போம். யாராச்சும் வந்து எழுப்பி விட்டால் கூட யாராவது காஃபி போட்டு தந்தாலும் ஆச்சு, இல்லாட்டினா நம்ம உட்காண்டிருக்க வேண்டியதான். ஸோ நம்ம ஆரோக்கியத்தை சுரம் உள்ளபடியே காப்பாற்றிக்கணும். நல்ல இனிப்பாக இருக்குது. தேன் போட்டதும் கொஞ்சம் டர்மரிக்கோட கொஞ்சம் ஸ்மெல் வருது. அது நம்ம இந்த சுகர் நல்லா பால் நல்லா சூடாக இருக்கும்போது மாறிடும். பரவாயில்ல, நமக்கு மருந்து சாப்பிட்றோங்கிற ஃபீலோடே சாப்பிடும். உங்களுக்கு டர்மரிக் பவுடர் பிடிக்கலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து டர்மரிக் எப்போவுமே ஜாஸ்தி சேர்த்துப்பேன். ஸோ திஸ் இஸ் த பதாம் பால். இதை நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். மிளகு, பனங்கல்கண்டு, மஞ்சள் தூள், ஏலக்காய், பதாம், என்ன ஜாதிக்காய் பொடி கூட என்கிட்ட இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் சுக்கு அது சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இரட்டி மதுரம் இருக்குது. இன்னொன்று ஜாதி நான் அப்புறமா சொல்கிறேன். என்னோடய இன்னொரு முன்னாடி வீடியோவில் அந்த பேர் சொல்லியிருக்கேன், அந்த பேர் மறந்து போச்சு. இந்த சுக்கை விட பல மடங்கு ஜாஸ்தி இந்த உள்ளது பெனிஃபிட் உள்ளது அந்த ஒரு இஞ்சி போலத்த ஒரு சாரம். நான் அது உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது கிடச்சாலும் அதுவும் போடலாம். ஹெல்த்தி ட்ரிங்க்கு பதாம் மில்க்கு, தேன் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்த ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விட் ஃபுட் சாப்பிடும்போது ஆகாரம் கம்மியாக சாப்பிடுவோம். அப்போ நமக்கு டைஜஷனுங்கிற வேலை கொஞ்சம் குறையும் வயத்துக்கு. அந்த மிஷினை நிறையா நாள் ஒர்க் பண்ணாமல் விடும்போது ரொம்ப நாள் அது ஒர்க் செய்யும். ஓகே, கம்மியாக சாப்பிடுவோம். பொறுமையாக சாத்வீக முறையில் நம்ம எல்லாருக்கூடையும் அன்பாக பழகணும். பொறாமை குணம், இந்த கோபம், கொலை செய்கிற அளவுக்குள்ள கோபம், சத்ருதை, மற்றவங்க மேலே என்ன சொல்கிறது,
பேராசை இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட அந்த மாதிரி இருக்கணும். சாத்வீகமான ஃபுட் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு நம்மளையே புரியும். நம்ம இறந்து போயிட்டால் நமக்கு எதுவுமே கொண்டு போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருடையும் நம்ம உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம குழந்தைகளுக்காக எல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் தப்பில்லை. மற்றவங்கள யாரையும் துன்பப்படுத்தி நம்ம எதுவுமே நேடக்கூடாது அப்படிங்கிற குணம் நமக்கு தபோ குணம் வரும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாதாம் பால் உங்களுக்காக.